மக்கா அன்றைக்கி ஒரு நாள் வள்ளியூர் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணோம் பார்த்துக்கங்க. ஏன்னா எங்கள் பெரியம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதில் வேறு அவங்களுக்கு அவங்க தம்பி தங்கச்சி எல்லாரையும் பார்க்கணுன்னு ஒரே ஆசை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு பார்த்துக்கங்க. நான் அம்மா எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. மாமா எங்கள் அத்தை எல்லோரும் கிளம்பியாச்சு. எல்லோரும் கிளம்பி வெளியே வர நேரம் கதவை திறக்கும். குட்டி அங்கேருந்து ஆட்டுக்குட்டி அவ்வளோ வெளியே வந்துட்டு கதவை திறந்தோன்னே அதுக்கப்புறம் அதெல்லாம் போய் உள்ளே போய் அடைச்சிட்டு அப்புறம் தம்பியையும் கிளப்பிட்டாச்சு. தம்பி நம்ம நாங்கள் எல்லோரும் எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவனுக்கு அங்கே வெளியே பறக்க பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்தாச்சு பார்த்துக்கோங்க. ஆட்டோ கிட்ட கூட பிறந்தவங்க இருந்தாலே கடைசி நேரத்தில் அவங்கள பார்க்கணுன்னு தோணிடுமோ? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மக்கா. ஏன்னா எனக்கு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாருமே கிடையாது, அதனால் அப்படி ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு கிளம்பி வந்த உடனே பாலத்துக்கு வந்தாச்சு. அப்படியே ஹஸ்பண்ட் அங்கே அந்த ஆட்டோவில் தண்ணியெலாம் சிந்தி இருந்துச்சா, அதெல்லாம் துடைச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா நாங்கள் பானிபூரி கடை வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. அங்கே கடையில் அந்த தண்ணி சிந்தி கிடக்குன்னு அங்கே போய் எங்கள் அம்மா அங்கேயும் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எம்மா அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஆட்டோவில் ஏறதுக்கு போகிறதோட சரி தான், தம்பி அவனை விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு ஆன்ட்டு போகணும்னு சொல்லி நம்ம போறேன் செய்ய மாட்டாங்க. செய்யி வா வா அப்பா ஆட்டோல பார்த்தீங்களா மக்கா, இவ்வளோ சேட்டை சவுண்டை பார்த்தீங்களா? அவங்க அப்பா ஆட்டை எடுக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பார்த்துக்குங்க. ஆட்டை எடுத்தோடனே அவங்க டேடி போனதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு. அதுக்கப்புறம் வள்ளியூர் தாண்டி ஒரு இடத்துல போய் அவங்க கட்டில் போட வேண்டியது இருந்துச்சு அவங்களுக்கு. அந்தால அங்கே போய் கட்டிலெல்லாம் கொடுத்துட்டு வள்ளியூர் தாண்டி போயிருந்தோம் பார்த்துக்கங்க. கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தோமா, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். மழை அப்போ தான் தூறல் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மழையாக வேறையா தம்பியை மட்டும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை உள்ளேயே வச்சுருந்தேன். ஆனால் அவன் வெளியே போகணுன்னு ஒரே அழுகை. அதுக்கப்புறம் வள்ளியூர் வந்தாச்சு. வள்ளியூர் வந்தோடனே ஃபஸ்ட்டு குட்டீஸ்க்கு ஏதாச்சும் வாங்கணும்ல, வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடாமல் இருந்தால் எப்படி, அதனால் கிரிஷ் பேக்கரி போய் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. ஸ்டாப்பிங்கை போட்டு அங்கே பப்ஸு, ஆளுக்கு ஒரு பப்ஸு சோமோஸு எல்லாம் வாங்கியாச்சு. தம்பிக்கு கொஞ்சோண்டு ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் அங்கே உள்ளதை பூரா பிடிச்சி இழுக்க அது வேணுன்ட்டு. ஏன்னா அது இல்லாமல் அங்கே டிஸ்பிளேயில் பூரா பார்க்குறதுக்கு ஸ்வீட் அவ்வளோ ஆண்டு அடிக்க வச்சுருக்காங்க. பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அப்போ நமக்கே அப்படி இருந்தால் அவனுக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவன் அப்படி அவனுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு நமக்கு குட்டீஸ்க்கு பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் அப்புறம் பெரியம்மாக்கு கொஞ்சம் பழம்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பழம், இந்த சுகர் வேறு இருக்கா, ரொம்ப ஸ்வீட்டான பழம் கொடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஸ்வீட் இல்லாத பழம் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்த உடனே அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரே பாசமலை தான். தம்பி ஒரே அழுவை, அக்காவை பார்த்து கண்ணீராக வடியுது. அவங்களுக்கு என்னென்னா நீ இருமா அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்க போயிருக்காங்களா, பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தம்பி வச்சுட்டு தம்பியை வான்னு கூப்பிட்டு விளாண்டுட்டே கிடந்தாங்க. நம்மளும் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து பேசிட்டு பெரியம்மாட்ட அண்ணங்கிட்ட எல்லார்ட்டையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மக்கா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைவை கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஃபாலோ தட்டி விட்டுக்கோங்க.